அன்னைக்கு காலையில ஆதிரா ரகுவோட முகத்துல தண்ணிய ஊத்தி எழுப்புனா. வேகமா எந்திரிச்சு உட்கார்ந்த ரகு, என்ன ஆதிரா, எதுக்கு இப்படி எழுப்புற? எங்க மாமியார் வீட்டுல இருக்கிறோன்னு மறந்துட்டீங்களா? போங்க, போய் பாலை வாங்கிட்டு வாங்க. போன்னு சொன்னா போக போறேன், அதுக்கு ஏண்டி இப்படி கத்துற அப்படின்னு புலம்பிக்கிட்டே எந்திரிச்சு போனான். வெளியே ரவியும் கையில பையோட நின்னுட்டு இருந்தான். நீ என்னன்னா காலையிலேயே பையங்காசுமா நின்னுட்டு இருக்க? டேய், கறி எடுத்துட்டு வரணுமாமாடா, வா 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கடைக்கும் போனாங்க. போற வழியில, என்னடா இது, மாமியார் வீட்டுல சந்தோஷமா இருக்கலான்னு வந்தா அக்காவும் தங்கச்சியும் 2 பேரு நம்மள சம்பளம் இல்லாத வேலைக்காரங்களா மாத்திட்டாங்க. அட ஆமாண்ண, இதுக்கெல்லாம் நம்ம அம்மாவை சொல்லணும். அவங்க மட்டும் போயிட்டு வரட்டும்னு சொன்னா நீங்களும் போயிட்டு வாங்கன்னு நம்மளையும் அனுப்பிச்சு வச்சு இப்படி கஷ்டப்பட வச்சுட்டாங்களே அப்படின்னு பேசிக்கிட்டே வீட்டுக்கு கறியும் எடுத்துட்டு வந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சமையலும் ரெடி ஆயிடுச்சு. டைனிங் டேபிள்ல 4 பேரும் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஆதிராவுடைய அம்மா எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருந்தாங்க. ஆதிரா, அம்மா, சிக்கன் பீஸ் எல்லாம் எங்களுக்கு எடுத்து வைங்கம்மா. அவங்களோட வீட்டுல அவங்க நல்லா தான் சாப்பிடுவாங்க. இங்க வந்தா மட்டும்தான் நாங்க நல்லா சாப்பிட முடியும் அப்படின்னு ரவி ரகு தட்டுல இருக்கிற சிக்கன் பீஸை எடுத்து மீனாவும் ஆதிராவுமே சாப்பிட்டாங்க. அப்போ மீனாவுடைய அம்மா, ஏய், மாப்பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் கொடுங்கடி, ஏண்டி இப்படி பண்றீங்க? அம்மா, நாங்க சாப்பிட்டா அவங்க சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இத பார்த்த ரவியும் ரகுவும் ஒருத்தர் மூஞ்சிய பாத்துக்கிட்டு எதுவுமே பேசல. அன்னைக்கு நாளும் இப்படியே போகுது. அடுத்த நாள் ரவியும் ரகுவும் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. அப்போ வீட்ல ஆதிரா, அம்மா, மீனா முன்னாடி விட இப்போ ரொம்ப குண்டாயிட்டால? நான் ஒன்னும் குண்டாகல, இன்னும் ஸ்லிம்மா தான் இருக்கேன். நீ தான் குண்டாயிட்ட, குண்டு. நீங்க 2 பேருமே குண்டாகலமா, இப்பதான் ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் சீமையில இருந்துதான் மாப்பிள்ள வந்திருக்கணும். அப்போ உள்ள வந்த ரவியும் ரகுவும் இத கேட்டு எதுவுமே பேசாம அமைதியா உள்ள போயிட்டாங்க. உள்ள போன ரவியும் ரகுவும், பாத்தியானே, நம்ம வீட்டுல இருக்கும்போதே நம்மள பத்தி எப்படி பேசுறாங்கன்னு, அவங்களுக்கு சீமையில இருந்து மாப்பிள்ள வேணுமா அப்படின்னு கோவமா சொன்னா ரகு. சரி விடுடா, டென்ஷன் ஆகாத, அவங்க ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிருப்பாங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் தூங்கவும் போயிட்டாங்க. அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா வந்த ரகு ஆதிரா கிட்ட, ஆதிரா, ஒரு காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு கேக்கும்போது ஆதிரா அத கவனிக்காம மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அப்போ ஆதிரா கிட்ட வந்து கோவமா ரகு, ஆதிரா, காஃபி எடுத்துட்டு வா, நான் சொல்றது கேக்குதா இல்லையா அப்படின்னு கோவமா கத்துனா. அப்போ ஆதிரா, உங்களுக்கு காஃபி தானே வேணும், அதுக்கு ஏன் நடு வீட்டுல நின்னு இப்படி கத்துறீங்க? என்னது, நடு வீட்டுல நின்னு கத்திக்கிட்டு இருக்கனா? உனக்கு தான் மெதுவா பேசினா காது கேட்காதே. உங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுல இருந்து உனக்கு காதே கேட்கறது இல்லையே. இத கேட்டு உள்ள இருந்து வந்த மீனாவுடைய அம்மா, என்ன ஆச்சு மாப்பிள்ள, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணுகிட்ட ஒரு காஃபி கேட்டா கொண்டு வந்து கொடுக்காம இப்படி நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. என்னதான் வளர்த்தி வச்சிருக்கீங்களோ, இப்படியேதான் எங்க வீட்லயும் அக்காவும் தங்கச்சியும் என்னதான் பேசுவாங்களோ உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒருபடியா ஒரு வேலையும் செய்யறதில்ல அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தான். அத கேட்ட மீனாவுடைய அம்மா, இங்க பாருங்க மாப்பிள்ள, என் பிள்ளைங்க வேலையெல்லாம் நல்லா தான் செய்வாங்க. நீங்க கூப்பிட்டது அவ கவனிச்சிருக்க மாட்டா, அதனாலதான் வரல. அதுக்காக இப்படி ஏன் முன்னாடியே மோசமா பேசாதீங்க. உங்க பொண்ணு உங்க வீட்ல மட்டும் இல்லைங்க, எங்க வீட்ல இருந்தாலும் இப்படித்தான் பண்ணுவா. ஏண்டா இவள கட்டணும்னு தோணுது அப்படின்னு கோவமா பேசினா. ரகு பேசுறத கேட்ட மீனாவுடைய அம்மா, என் பொண்ணுகளுக்கு எவ்வளவு நல்ல வரன்கள் எல்லாம் வந்துச்சு. நான் தான் அண்ணன் தம்பி வீடா இருக்கட்டும்னு கட்டி வச்சேன். நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி பண்றீங்களே. அப்போ உள்ள வந்த ரவி, உங்களை யார் அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு கட்டி கொடுக்க சொன்னா? உங்க பொண்ணுக்கு தான் உலக அழகியாச்சே, அதுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிருக்க வேண்டியது தானே. என்ன ரவி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா ஏதோ கோவத்துல சொல்றாங்க, நீங்களும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னது, கோவத்துல பேசுறாங்களா? அன்னைக்கு நீங்க எல்லாம் பேசலையா? நாங்க உங்களுக்கு ஏத்தவங்க இல்ல, சீமையில இருந்து மாப்பிள்ள வந்திருக்கணும்னு சொன்னாங்களே. உண்மைய சொல்ல போனா எங்களுக்கு இருக்க சொத்துக்கு நீங்கெல்லாம் லாக்கியே இல்ல. ஏன பொண்ணுகளா இருந்தாலும் குணமா இருப்பீங்கன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணணும். என்னெல்லாம் பேசுறீங்க, ஒரு வேலைக்கார மாதிரி எல்லாம் நடத்துறீங்க. உங்க பொண்ணுக்கு தான் உங்களுக்கு மகாராணியாச்சே, உங்க பொண்ணுகளை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அங்கிருந்து கிளம்புனாங்க. அப்போ ஆதிராவுடைய அம்மா,
மாப்பிள்ள கோவிச்சுக்காதீங்க மாப்பிள்ள, ஏதோ கோவத்துல நான் பேசிட்டேன். இவங்க உங்க பொண்டாட்டிக தானே, இப்படி விட்டுட்டு போனா எப்படி? அப்ப ரகு, இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் எங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா தான் இருந்தாங்க. எப்போ உங்க வீட்டுக்கு வந்தாங்களோ அப்பவே அம்மா வீடுங்கிற ஆணவத்துல ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பேசுறத கேட்ட மீனாவுடைய அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒண்ணு உங்க பொண்ணுங்க எங்க வீட்லயே இருக்கணும்னா வருஷத்துக்கு 1 வாட்டியோ 2 வாட்டியோ வந்து உங்களை பாத்துட்டு வரட்டும். சரின்னா வர சொல்லுங்க. இல்ல அம்மா தான் வேணும்னா அவங்க இங்கேயே இருக்கட்டும், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும் போது அத கேட்ட ஆதிரா, என்னது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பாக்கணுமா? ஏன் உங்க அம்மாவை நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்படி உங்க அம்மா கூட தான் இருக்கணும்னா நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுவும் ரவியும் அப்பவே கிளம்பி போனாங்க. அத பார்த்த மீனாவுடைய அம்மாவுக்கு ரொம்ப அழக வந்துச்சு. அப்போ மீனாவுடைய அம்மா, ஐயோ என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேனே, நான் இப்ப என்ன பண்ணுவேன் கடவுளே அப்படின்னு அழுதுட்டு இருந்தாங்க. அப்ப மீனா, அம்மா அழாதீங்கம்மா, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. அம்மா நீ எதுக்குமா அழுகுற? தப்பா பேசினதெல்லாம் அவங்க. நாங்க எப்பவுமே அவங்களுக்கு அடிமையா அவங்க வீட்ல வேலை செய்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு. நீங்க பேசினதெல்லாம் கரெக்டு தாமா அப்படின்னு ஆதிராவும் கோவமா பேசினா. இப்படி சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்ட சரோஜா அக்கா உள்ள வந்தாங்க. என்ன சீதாமா ஆச்சு? ஏன் ஒரே சத்தமா இருக்கு? மீனா, ஆதிரா, நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆமா, 2 மாப்பிள்ளைகளும் எங்க போனாங்க அப்படின்னு கேக்கும்போது நடந்தது எல்லாத்தையும் சீதாமா சொன்னாங்க. அப்போ அதை கேட்ட பங்கஜ மாமி, அட இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல சீதாமா, நீங்க நினைச்சு வருத்தப்படாதீங்க. அவங்க சின்ன பசங்க ஏதோ புரிஞ்சுக்காம பேசிட்டாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்களே திரும்பி வருவாங்க அப்படின்னு எல்லாரும் மாத்தி மாத்தி பேசி சீதாமாவை சமாதானமும் படுத்தினாங்க. இந்த பக்கம் அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, வாங்கடா, என்னடா வரதுக்கு 1 மாசம் ஆகும்னு சொல்லிட்டு போனீங்க, 2 நாள்ல திரும்பி வந்திருக்கீங்க. சரி சரி, எங்க என் மருமக 2 பேரும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அவங்க வராது ஒண்ணுதான் குறைச்சலு அப்படின்னு கோவமா பேசினா ரகு. என்னடா ஏன் இப்படி பேசுறீங்க, என்ன நடந்துச்சு? அம்மா, அவங்களுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போனதும் 2 கொம்பு முளைச்சிருச்சு. எல்லா வேலையும் எங்களையே வாங்குறாங்க. ஆமாமா, எங்களுக்கு ஒரு காஃபி கொடுக்கறது கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. எப்பொழுதும் அவங்க அம்மா கூட உட்காந்து நியாயம் பேசுறதே வேலையா போச்சு. அவங்க அம்மா கூட எங்களை மதிக்கிறதே இல்லம்மா. காய்கறி எல்லாம் எங்களை தான் வாங்கிட்டு வர சொல்றாங்க அப்படின்னு 2 பேரும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, இங்க பாருங்கடா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுனால கொஞ்சம் ஜாலியா இருந்திருப்பாங்க. இத ஏன்டா இவ்வளவு பெருசா எடுத்துக்கிறீங்க? அம்மா, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நீங்க சப்போர்ட் பண்ணி தான் அவங்க 2 பேத்தையும் இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, இவனுக்கு என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க, ஐயோ அங்க என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு மீனாக்கும் ஆதிராக்கும் ஃபோன் பண்ணி நாளைக்கு கோவிலுக்கும் வர சொன்னாங்க. அடுத்த நாள் கோவிலுக்கு வந்த மீனாவும் ஆதிராவும், என்ன ஆச்சுமா, ஏன் அவங்க 2 பேரும் இப்படி கோவமா இருக்காங்க? லக்ஷ்மி அம்மா கேக்கும்போது மீனா நடந்தது எல்லாத்தையும் சொன்னா. அத கேட்ட லக்ஷ்மி அம்மா, அவங்க பண்ணுனது தப்புதாமா, என்ன கேட்டா 2 பக்கமும் தப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவனை கட்டி வச்சிருக்கலாம், அவனை கட்டி வச்சிருக்கலான்னு அப்படிங்கறதெல்லாம் என்னமா பேச்சு? இதுவே நான் என் பசங்களுக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சிருக்கலாம், அந்த பொண்ணை கட்டி வச்சிருக்கலான்னு பேசுனா உங்களுக்கு கஷ்டமா தானமா இருக்கும். அதே மாதிரிதான் என் பசங்களுக்கும் இருந்திருக்கு. இதையெல்லாம் கேட்ட ஆதிரா, அத்தை, அப்போ அவங்க மட்டும் சொல்லி காட்டலாமா? நிறைய சொத்து வச்சிருக்கோம், உங்ககிட்ட ஒன்னும் இல்லைன்னு சொல்லி காட்டுறாங்களே, அது மட்டும் கரெக்டா அப்படின்னு கேட்டா. அப்ப லக்ஷ்மி அம்மா, இங்க பாருங்கம்மா, நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம், நீயா நானானு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு பேசி புரிய வச்சாங்க. மீனாக்கும் ஆதிராக்கும் அவங்க மேல நிறையவே மரியாதை இருக்கு. அதனால அவங்க சொல்றதையும் கேட்டாங்க. சரிங்கம்மா, இப்ப நீங்க 2 பேரும் அம்மா வீட்டுக்கு போங்க, நான் என் பசங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன், உங்க வீட்டுக்கே வந்து உங்களை அழைச்சிட்டு வர சொல்றேன் அப்படின்னு பேசிட்டு 3 பேரும் அங்கிருந்து கிளம்பியும் போனாங்க. வீட்டுக்கு வந்த லக்ஷ்மி அம்மா, டேய் இங்க பாருங்கடா, எல்லாத்தையுமே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு 5 நிமிஷம் நான் பேசுறத காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போதே ரகு, அம்மா
நாங்க அங்க போனா எங்களுக்கு மரியாதை இருக்காதுமா. நாங்கெல்லாம் போய் கூட்டிட்டு வர மாட்டோம். அம்மா, இனிமேல் அவங்க எங்களுக்கு தேவையில்லம்மா. இந்த வீட்ல இனி நம்ம 3 பேரு மட்டும்தான். இனிமேல் அவங்கள பத்தி பேச்சு எடுக்காதீங்க அப்படின்னு பேசிட்டு 2 பேரும் பிடிவாதமா இருந்தாங்க. பக்கத்து வீட்டு சித்ரா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. மீனா, உங்க வீட்ல ஏதாவது குழம்பு வச்சிருந்தா குடுக்குறியா? எங்க வீட்ல இன்னைக்கு எதுவுமே செய்யல. அக்கா, எனக்கு எங்க வீட்ல வெண்டைக்காய் குழம்பு தான், பரவாயில்லையா? அட, எதுவா இருந்தா என்ன மீனா, பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு சித்ரா சீதாமாவை பார்த்தாங்க. ஆமா சீதாமா, உங்க மாப்பிள்ளைக கோச்சிட்டு போயிட்டாங்களாமே. எதுக்குதான் அப்பவே சொன்னேன் அண்ணன் தம்பி வீட்ல கட்டி கொடுக்காதேன்னு. பாத்தியா, ஒன்னு அத்துக்கிட்டு போனது இல்லாம இப்ப 2மே போச்சு. இத கேட்ட கோவப்பட்ட ஆதிரா, உங்களுக்கு என்ன தெரியும்? தெரிஞ்ச மாதிரி இங்க வந்து பேசாதீங்க. அட, நீங்க பேசின பேச்சுதான் பக்கத்து தெருவு வரைக்கும் கேட்டுச்சே. ஒண்ணுமே நடக்காத மாதிரி மூடி மூடி வச்சுக்கிறீங்களே. அதெல்லாம் ஒன்னும் இல்ல சித்தரா, ஒரு சின்ன சண்டைதான். ஏதோ சொல்றீங்க, ஆனா பாவங்கா நீங்க. வீட்ல ஒரு பொண்ணு வாளா வெட்டியா இருந்தாலே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உங்க வீட்ல இப்ப 2 பேருமே வாளா வெட்டியா தான் இருக்காங்க. என்ன பண்ண போறீங்களோ? அப்போ அத கேட்ட சீதாமா, என் பொண்ணுக வாளா வெட்டியா இருக்காங்கன்னு நீ பாத்தியா? குடும்பம்னா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அவன் வேலைய பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு பக்கத்து வீட்டு சித்ராவை திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. என்ன ஆனாலும் சரி, என் பிள்ளைகளோட வாழ்க்கைய நான் அம்போன்னு விட மாட்டேன். எப்படியாவது அதை சரி பண்ணியே தீருவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. இந்த பக்கம் இவனுங்க புரிஞ்சுக்கவே மாட்டேறாங்களே, நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவும் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ரகுவும் ரவியும் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? நாங்க வந்துட்டோமா. அம்மா, அப்படியே வரும்போது ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்கம்மா அப்படின்னு 2 பேரும் பேசும்போது அவங்க அம்மா கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. என்னன்னா சத்தத்தைவே காணோம், அம்மா எங்க போயிட்டாங்க அப்படின்னு அம்மாவை கிச்சன்ல போய் பார்த்தாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா போன்ல, அம்மாடி ஆதிரா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. கொஞ்ச நாள்லயே என் பசங்க கிட்ட பேசி அவங்களுடைய தப்ப நான் புரிய வைக்கிறேம்மா. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் இங்க வந்துடலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இது பின்னாடி இருந்த கேட்ட ரவி, அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவமா கத்துனா. பயந்து போய் லக்ஷ்மி அம்மா திரும்பி பார்த்தாங்க. அங்க ரவியும் ரகுவும் நின்னுட்டு இருந்தாங்க. ரகு வேகமா போய் லக்ஷ்மி அம்மா கையில இருந்த போனை புடுங்கினா. அம்மா, நாங்க இவ்வளவு சொல்லியும் இன்னும் நீங்க அவங்க கிட்டதான் பேசிட்டு இருக்கீங்களா? அதுவும் என்ன சொன்னீங்க? என் பசங்க மேலதான் தப்பு இருக்கு, அத சொல்லி நான் புரிய வைக்கிறேன். அப்போ எங்க மேலதான் தப்பு இருக்குதுன்னு நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்க. எங்களை புரிஞ்சுக்கவே இல்லம்மா. அப்ப ரவி, அம்மா, உங்க பசங்களை அவங்க அவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு அவங்க தான் முக்கியமா போயிட்டாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. நீங்க ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாதாண்டா நான் நிம்மதியா இருக்க முடியும். அவங்க 2 பேத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரத பத்தி தாண்டா பேசிட்டு இருந்த. நீங்க தப்பா நினைக்காதீங்கடா. இங்க பாருங்கம்மா, அவங்க எங்களுக்கு வேண்டாம், நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஆனா உங்களுக்கு அவங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவங்க கூடவே கிளம்பி போங்க. எங்களை புரிஞ்சுக்காதவங்க யாரும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு 2 பேரும் கோபமா பேசிட்டு உள்ள போனாங்க. நாளும் அப்படியே போகுது. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மா வெளியில நின்னு காய்கறி வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரகுவும் ரவியும், அம்மா நாங்க ஆபீஸ் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. லக்ஷ்மி அம்மா எதுவுமே பேசல. ஆமா லக்ஷ்மி, அவன் பசங்க ஊர்ல இருந்து வந்துட்டாங்க போல. ஆமா, அப்ப மீனாவையும் ஆதிராவையும் காணோமே. வழக்கமா அவங்க தானே காய்கறி வாங்க வருவாங்க. இல்ல, அவங்க 2 பேரும் அவங்க அம்மா வீட்ல தான் இருக்காங்க. பசங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கறதுனால கிளம்பி வந்துட்டாங்க. ஆமா, அவங்க மாமியார் வீட்ல இருந்தே வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனாங்க. என்ன ஆச்சு, ஏன் திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, நான் இங்க தனியா கஷ்டப்படுவேன்னு சொல்லிதான் என் பசங்க மட்டும் கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயும் போனாங்க. இதையெல்லாம் கேட்டு கோவமான லக்ஷ்மி அம்மா ரகுவும் ரவியும் அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், டேய், உங்களால என் மான மரியாதையெல்லாம் போச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து உன் பசங்க ஏன் தனியா வந்திருக்காங்க, உன் மருமகள்கள்லாம் எங்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. எனக்கு அவமானமா இருக்கு. அவங்க கிட்ட எல்லாம் போய் என் மருமகளுக்கு இனி என் வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு அப்படின்னு நான் சொல்ல முடியும்? ஏன்டா என்னை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? இதுல என்னமா அசிங்கப்பட இருக்கு? அவங்க என் பசங்களை மதிக்கிறதே கிடையாது. என் பசங்களுக்கு அவங்க ஏத்தவங்களே கிடையாது. என் பசங்களை மதிக்காதவங்கள அவங்க அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானம்மா. டேய்,
கொஞ்சமாவது நீங்க அறிவோட தான் பேசுறீங்களாடா? எல்லாரோட வீட்லயும் சண்டை வரத்தாண்டா செய்யும். அதுக்காக ஒட்டு மொத்தமா அவங்கள விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க இங்க வரலைனா நீங்க 2 பேரும் என்னையோட பேசாதீங்கடா. அம்மா, அவங்களுக்காக எங்க கிட்டயே நீங்க சண்டைக்கு வரீங்களேம்மா. எங்களை விட உங்களுக்கு அவங்க தான் முக்கியமா போயிட்டாங்களா அப்படின்னு வருத்தமா பேசிட்டு 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சாங்க. அப்ப ரகு, எங்களை புரிஞ்சுக்காதவங்க எங்களுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு 2 பேரும் லஞ்ச் பாக்ஸ எடுக்காமயே போயிட்டாங்க. லக்ஷ்மி அம்மாவுக்கு பசங்க இப்படி இருக்கிறத பார்த்து கோவப்படுறதா வருத்தப்படுறதானே தெரியல. நைட்டு வீட்டுக்கு வந்தும் லக்ஷ்மி அம்மா சமைச்சத சாப்பிடவே இல்ல. பேசாம போய் 2 பேரும் படுத்துக்கிட்டாங்க. லக்ஷ்மிக்கு இப்படி பேசாம இருக்கிறதும் ரொம்ப கவலையாகவும் இருந்துச்சு. அவங்க கிட்ட போய், இங்க பாருங்கடா, நான் உங்களை புரிஞ்சுக்காமல்ல இல்ல, நீங்க இப்படி பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எனக்கு அவங்கள விட நீங்க தாண்டா முக்கியம் அப்படின்னு சமாதானமா பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேத்துக்கும் சிரிப்பே வந்துச்சு. இந்த பக்கம் சீதாமா, மீனா, ஆதிரா 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஏனாலதான் உங்க 2 பேத்தோட வாழ்க்கையும் கேள்விக்குறியா இருக்கு. நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது மீனா, அம்மா நான் ஏற்கனவே சொல்லிட்டேம்மா, உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு. நாங்க அத்தை கிட்ட பேசியிருக்கோம். அத்தையும் நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நாள்லயே அத அவங்களுக்கும் சொல்லி புரிய வைப்பாங்கம்மா. ஆமாமா, அவங்க தானே தப்பு பண்ணாங்க. அப்போ அவங்களே வந்து எங்களை கூட்டிட்டு போகட்டும். அது வரைக்கும் நாங்க உங்க கூட ஜாலியா இருக்கோமா அப்படின்னு சொல்லி 3 பேரும் சிரிச்சுக்கிட்டாங்க. இப்படியே 1 வாரமும் போகுது. ஆனா பசங்களுக்கு கோவமும் குறையல, அவங்கள புரிஞ்சுக்கவும் இல்ல. இதையெல்லாம் கவனிச்ச லக்ஷ்மி அம்மாவுக்கு அப்பதான் ஒரு யோசனையும் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில, எப்பா எனக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்குடா, என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. அம்மா, நீங்க நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாத்திரை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையுமே 2 பேருமே பண்ணாங்க. 2 நாளா சமைச்சிட்டும் வீட்டு வேலையும் பார்த்துட்டும் அது மட்டும் இல்லாம ஆபீஸ்க்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் கவனிச்ச லக்ஷ்மி அம்மா, என் பசங்க இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல, அதுவும் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்போ வீட்டு வேலை செய்துட்டு இருந்த ரகுவும் ரவியும், அண்ணே சுத்தமா என்னால முடியலண்ணே. எப்பொழுதும் நம்ம ஆபீஸ்ல இருந்து வரும்போது டிஃபன் காஃபி எல்லாமே ரெடியா இருக்கும். ஆனா இப்போ எல்லாமே நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. என்னால 2 வேலையுமே பார்க்க முடியலண்ணே. ஆமா ரகு, அவங்க 2 பேரும் இருந்திருந்தாங்கன்னா அவங்களே எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க. அம்மாவையும் நல்லாவே கவனிச்சுட்டு இருப்பாங்க இல்ல? ஆமாண்ணே, அன்னைக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போது கூட அவங்களே கவனிச்சுட்டாங்க அப்படின்னு 2 பேரும் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த நினைச்சு பார்த்தாங்க. வேலைக்கு போயிட்டு வந்த ரகு ஆதிரா கையில இருந்த சூப்பை வாங்கினா. அப்ப ஆதிரா, ஏங்க இது ஒன்னும் உங்களுக்கு இல்ல, அத்தைக்கு 2 நாளா காய்ச்சலா இருக்கு அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவுக்கு கொண்டு போய் சூப்பை கொடுத்தா. இந்த பக்கம் மீனா, அத்தை இந்த சூப்பை குடிச்சதுக்கு அப்புறம் சூடா ஜீரகம் மிளகெல்லாம் போட்டு கஞ்சி பண்ணி தரேன், அதையும் குடிச்சிங்கன்னா சீக்கிரமா உடம்பு ரெடி ஆயிடும் அப்படின்னு மாத்தி மாத்தி லக்ஷ்மி அம்மாவை கவனிச்சுக்கிட்டாங்க. 2 நாள்லயே லக்ஷ்மி அம்மாவும் குணமாயிட்டாங்க. பரவாயில்லையேம்மா, உங்களுக்கு இருந்த காய்ச்சலை பார்த்து நானும் நீங்க சரியாக 1 வாரம் ஆகும்னு நினைச்சேன். ஆனா 2 நாள்லயே சரியாயிடுச்சு. அப்ப மீனாவும் ஆதிராவும், நாங்க இருக்கும்போது எங்க அத்தைக்கு ஏதாவது ஆக விட்டுருவோமா அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா, என் பொண்டாட்டியாச்சே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க 2 பேரும் ஏன் மருமக அப்படின்னு குடும்பமா பேசி சந்தோஷமா சிரிச்சுட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் நினைச்சு பார்த்த ரகுவும் ரவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ரூம்ல இருந்து வெளியே வந்து சோஃபால உட்காந்துட்டு இருந்த லக்ஷ்மி அம்மா, அம்மா நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா, எதுக்குமா வெளியெல்லாம் வரீங்க? டேய், உள்ளயே அடைஞ்சு கிடக்க ஒரு மாதிரியா இருக்குடா. இருக்கட்டும்டா. ஆமா என்னடா 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓ, மருமகளை கூட்டிட்டு வரலான்னு நினைக்கிறீங்களா? ஒரு கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மேல உங்களுக்கு நினைப்பே வருது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாமா, ஆனா அவங்க பண்ணினதும் தப்பு தானம்மா. அவங்க வீட்டுல இருக்கும் பொழுது எங்க கிட்டயே வேலை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப லக்ஷ்மி அம்மா, சரிப்பா அப்படியே இருக்கட்டும், ஆனா நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள மாதிரி தானே அவங்களும் அவங்க வீட்டுல நல்லா சொகுசா வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க.
இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களே தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் நேரத்துக்கு நீங்க கேட்காமலே எல்லாமே வந்துட்டு தானே இருந்துச்சு. அப்போ அவங்களும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா? அதனால தான் அம்மா வீட்ல கொஞ்சம் ஜாலியா இருந்திருப்பாங்க. ஏண்டா, நீங்க கூட இங்க இருக்கும்போது காஃபி கொண்டு வா, அதை கொண்டு வான்னு அவங்கள அகட்டும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அதுவே அவங்க உங்களை அதே மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு அடிமையா தெரியுது. அப்போ இத்தனை வருஷமா அவங்கள அடிமையா தான் வச்சோன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமாமா, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா அவங்க அம்மா பேசுனது தப்பு தானம்மா. டேய், யாருக்கா இருந்தாலும் அவங்க குழந்தைங்க அவங்களுக்கு பேரழகிதான். அவங்க எப்பவும் போல விளையாட்டா ஏதோ பேசியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உங்க 2 பேத்தையும் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் மீனாவும் ஆதிராவும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன்ல பேசும்போதெல்லாம் உங்களை தான் அவங்க அம்மா நல்லா கவனிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு தான் நினைச்சேன். இப்படி சண்டைய போட்டு வந்து நிக்கிறீங்களேடா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லும்போது ரகுக்கும் ரவிக்கும் அவங்க அம்மா பேசினதெல்லாம் சரின்னு தோணுச்சு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்போ வீட்டுக்குள்ள மீனா, ஆதிரா, அவங்க அம்மா 3 பேரும் வந்தாங்க. என்ன ஆச்சத்த, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே? ஆமாமா, 2 நாளா காய்ச்சலா இருந்துச்சு. அத்தை, எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வந்திருப்போம். நாங்க இவ்வளவு நாளா அம்மா வீட்டுல இருந்திருக்க மாட்டோம். அப்போ மீனாவுடைய அம்மா சோகமா நின்னுட்டு இருந்ததை பார்த்த ரவியும் ரகுவும், அந்த வீட்ல இவங்க 2 பேத்தைய விட எங்களைத்தான் நீங்க ரொம்ப நல்லாவே கவனிச்சிட்டீங்க. நீங்களும் எங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி தான். ஆனா உங்ககிட்டயே போய் நாங்க கோவமா பேசிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க அத்தை. என்னையும் மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. இந்த காலத்துலயும் பொண்ணுங்க அடிமையா தான் இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? ஆனா நீங்க அன்னைக்கு அப்படித்தான் மட்டம் தட்டி பேசுனீங்க. அதனால தான் எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் உங்களை அப்படி பேசியிருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்ப லக்ஷ்மி அம்மா, டேய், 4 பேரை இங்க பாருங்கடா. இது உன் வீடு, இது என் வீடுன்னு நினைக்கும் போதுதான் சண்டையே வரும். இது நம்ம வீடு, நம்ம தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு பாருங்கடா. அதுல கிடைக்கிற சந்தோஷமே வேற அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவும் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணாங்க. 4 பேரும் சொல்ற மாதிரியே நடந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கும் ரொம்ப நன்றி சம்மந்தி. நீங்க இந்த பக்கமும் நிக்காம அந்த பக்கமும் நிக்காம எது சரியோ அது பேசுனீங்க. பசங்களுக்கும் புரிய வச்சீங்க. உங்கள மாதிரி ஒருத்தங்க எல்லா குடும்பத்திலயும் இருந்தா போதும், பிரச்சனையே வராது அப்படின்னு நன்றியும் சொன்னாங்க. அட, நன்றி எல்லாம் எதுக்கு சம்மந்தி? நம்ம பசங்களை சேர்த்தி வைக்கிறதுக்கு நீங்களும் தான் நிறைய யோசனை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. மாமியார் வீடோ அம்மா வீடோ எல்லாமே நம்ம வீடுன்னு நினைச்சா சந்தோஷமா வாழலாம்.